ஏன்னா காமராசர் ஆட்சி காலத்தை விட அதிகமான அணைகள் 50 வருட திராவிட ஆட்சிகளில் அதிகமான அணைகள் தான், 70க்கும் மேற்பட்ட அணைகள் தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த அணைகளோட அளவு அப்படிங்கிறது மாறுபடலாம், பெரிய அணைகளா இல்லை சிறிய அணைகளா நீர்த்தேக்கங்களா அப்படிங்கிறதுல இருக்கலாமே தவிர, ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு காமராசர் ஆட்சி காலத்தை போலவே இல்லை அதை விட அதிகமாகவோ திராவிட ஆட்சியில், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க ஆட்சிகளில் அதிகப்படியான நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அது அவரே குறிப்பிட்டு 44 அணைகள் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அதுலாம் இப்போ ஒன்றும் பெரிய அணைகள் கிடையாது, குறைவான தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய அணைகள் தான் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு முக்கியம் எவ்வளோ பெரிய அணைகள் கட்டுறாங்க அப்படிங்கிறது இல்லை, அந்த நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்துகிறாங்களா இல்லையா. ஏன்னா உங்களோட குற்றச்சாட்டே அதுதான். இந்த அறிவியல் சொல்லிப்பார். அப்போ அணைகள் கட்டுறாங்களா முக்கியமா அப்படியே விட அது மேலே கவனம் செலுத்துறாங்களா அதுதான் முக்கியம் சொல்லிப்பார். எத்தனை வருடமாடா கவனம் செலுத்துறது? 50 வருஷமாடா. 10 ஆண்டில் ஆட்சி ஆண்டு போயிட்டார் காமராஜர். அதுக்கப்புறம் 50 வருட காலமாக இவர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. அந்த 50 வருஷ காலமாகவும் இவங்க கவனம் செலுத்திக்கிட்டே இருக்காங்களா? கவனம் செலுத்துதான் தெரியுமா? ஆந்திராவில் வெறும் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பயணிக்குது பாலாறு. அதில் 25 அணைகள் கட்டியிருக்காங்க. இன்றைக்கு கர்நாடக அரசு எங்களுக்கு தண்ணி பத்தலை, எங்கள் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, பிற்காலத்தில் இன்னும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு அணைகளிலும் குறுக்கே, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காவிரிக்கு இடையே மேகதாதுவில் அணை கட்டுறாங்க. கேரளம் அவர்களும் அணை கட்டுறாங்க. இந்த கர்நாடகம் கேரளம் ஆந்திராவில் மணல் குழாய் நடக்கவே கிடையாது, எந்த ஒரு மலைகளும் சுரண்டதே கிடையாது. இது எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ இன்னமும் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். இவங்க கவனம் செலுத்துறாங்க. எப்படி செலுத்துறாங்க? எவ்வளோ மணலை அள்ள முடியும், எத்தனை மலைகளை குடைய முடியும், இதெல்லாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பெருமாள் கோயில், அதாவது தமிழ்நாட்டில் பெரியார் பூமின்னு சொல்கிறான், தமிழ்நாட்டில் திராவிட பூமின்னு சொல்கிறான். இந்த திராவிட பூமியில்தான் பெருமாள் சிலை, மிகப்பெரிய பெருமாள் சிலை எங்கே எடுத்துட்டு போகிறாங்க செஞ்சு, தமிழகத்திலிருந்து பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போது இவங்க கவனம் செலுத்துறதுல எப்படி, எந்த மலைகளை எங்கே உடைச்சி எப்படி விற்கலாம், எந்த ஆற்றுல எந்த மணலை எடுத்து கொடுக்கலாம். ஒவ்வொரு முறையும் கர்நாடகாவும் ஆந்திராவும் கேரளாவும் அணைகள் கட்டுறது. நம்ம சொல்கிறோம், ஐயா அணைகள் கட்ட வேணா சொல்லுங்கள், ஐயா அணைகள் கட்ட வேணா சொல்லுங்கள் அப்படி சொல்கிறோம். அவெல்லாம் அணை கட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு முறை கூட நம்மளும் அணை கட்டுன்னு சொன்னால் நம்மளும் கேட்கறதில்ல. இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, ஆந்திர அரசும் கர்நாடக அரசும் அணைகள் கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த முதலமைச்சர்கள் நாங்கள் எங்கள் ஊரில் அணைகள் கட்டுவோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. இவர்கள் கவனம் செலுத்தினா போதுமா? நீ எல்லாம் ஒரு யூடியூபரு, நீ எல்லாம் அரசியல் பற்றி பேசுறான்ட்ட